பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப விருச்சிக ராசிக்கு யாரு கதாபாத்திரம்னா நம்ம தர்மர். தர்மரை ஏன் அங்க வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சீங்கன்னா நல்லா புரியும். ஏன்னா விருச்சிக ராசிக்கு தர்மர் தான். ஏன்னா அவருடைய அப்பா, அதாவது பாண்டுவால் குழந்தை பிறக்க முடியாது, அவர் ஒரு சாபம் பெற்றதுனால அவருடைய அப்பாவாக யார் இருக்காருன்னா யமதர்மன். யமதர்மன் தான் நம்மளுடைய தர்மருடைய அப்பாவாக இருக்கிறார். அதனால யம தர்மங்கிறது நம்ம காலபுருஷனின் 8ஆம் வீடு தான் யம தர்ம வீடு. ஓகேங்களா? அதில் தான் தர்மன் உட்கார்ந்துருக்காரு. இந்த அப்பா கூட இருந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால இந்த யம தர்மன் மகனான தர்மர் விருச்சிக ராசியில் உட்கார்ந்து இருக்கிறார். பாத்தீங்கன்னா இவர் என்னன்னா நிறைய எல்லாருக்கும் எல்லா நல்லதும் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. யாரையும் கெடுக்கிற எண்ணமே இருக்காது. எல்லா கெட்டதும் என்ன மட்டும் வரட்டும், நல்லது ஃபுல்லா மத்தவங்களுக்கு போகட்டுங்கிற தன்மை உடையவர். அப்படிங்கிற பொறுமை, நிதானம், விவேகம் எல்லாம் சூழ்ந்த ஒரு மனிதர், மாமனிதர்னா தர்மர் தான். தர்மர்னா தர்மம் செய்யக்கூடிய மிக புண்ணிய ஒரு இரக்கம் எல்லாமே உள்ள ஒரு நல்ல மனிதர். அதாவது உண்மைத்தன்மை, எப்போதும் தர்ம வழி தவறாமல் நடப்பவர் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு பொருந்தக்கூடியது. இந்த ராசிக்காரர்கள் என்னன்னா இந்த தன்மை தான். இவங்களுக்கு உண்மை பிடிக்கும், உண்மையாக நடக்கணும், யாரையும் எந்த இடத்துல நோக்கக்கூடாது, தன்னை கூட தாழ்த்திக்குவாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு உயர்வை கொடுக்கக்கூடிய எல்லா பண்புகளும் நிறைந்த ஒரு இடம் தான் இந்த விருச்சிகம். இதுதான் பிறப்பின் ரகசியம். தர்மருடைய அம்சம் உள்ள குணங்கள் நிறைந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அவ்வளவு அமைதியான, பொறுமையாக தெரிவாங்க. எல்லாமே நிதானத்துடன் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்னன்னா எப்பொழுதுமே ஒரு திருப்தியான தன்மையே வராது. பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இது ரெகுலரா திருப்தி தன்மை வராது எல்லாரும் சொல்றது. ஆனா விருச்சிக ராசிக்காரர்கள் என்னன்னா தலைப்பிள்ளையாக இருந்தால், தலைமை பிள்ளையாக, முதன்மை பிள்ளையாக இருந்தால் எல்லா பொறுப்புகளும் இவங்களே நோக்கியே வரும். எல்லாமே இவங்க எடுத்து பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எந்த நற்பேரும் இவங்களை சாராது. பொதுவாக மூத்த அண்ணன்கள் யாரு இருந்தாலும் கூட இந்த விருச்சிக ராசிக்காரர்களை என்னன்னா அண்ணா, தனக்கு மூத்த ஒரு அண்ணாவோ பொறுப்பெடுக்கிற தகப்பன் யாராக இருந்தாலும், ஆனால் எல்லா பொறுப்பையும் தான் எடுத்து செய்யக்கூடிய முழு திறமை வாய்ந்தவராக இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு அறிவு ஞானம், அதாவது சில விஷயங்கள் யாருக்குமே தெரியாது, மறைசக்தி ஞானம் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த விஷயம் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்துக்கு இவங்க வித்தியாசமாக பாடம் கத்து கொடுப்பார்கள் அப்படிங்கிறது. அது நிறைய கொஸ்டின்கள், நம்ம கேட்கும் கேள்விகளுக்கு அவங்களுடைய பதில்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான பதில்களாகவும், நம்ம எதிர்பார்க்காத கற்பனை வளத்துக்கு இல்லாத பதில்களாகவும் இருக்கும். ரொம்ப அற்புதமான பதில்களாக இருக்கும். அதனால்தான் இவங்க ரொம்ப அறிவில் சிறந்தவர்கள், மறைசக்தி ஞானத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மறைசக்திங்கிறது யாரும் அறியாத ஒரு விஷயத்தை இவங்க இவங்களுக்கு மட்டும் ஒளித்து வைத்து கொடுத்தது போல் இருக்கும். அதுதான் மறைசக்தி. மறைசக்தி வழிபாடுங்கிறது என்னன்னா தாந்திரிக மாந்திரிக வழிபாடுகளை தான் நம்ம மறைசக்தி வழிபாடு. இரவு நேர பூஜைகள் யாரு கண்ணுக்கும் புலப்படாது, அதை தான் நம்ம மறைசக்தி வழிபாடு அப்படிங்கிறோம். அதனால இரவு நேர பூஜை, மறைமுகமான அறிவுகளை பெற்றவர்கள் இவங்களெல்லாம் மறைசக்தி, மறைஞானம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஞானம் பெற்றவர்கள் மிக அதாவது விளக்கமடை அளிக்கக்கூடாத விஷயங்களுக்கெல்லாம் விளக்கம் தெளிவாக கொடுக்கக்கூடிய இவங்க கிட்ட நிறைய பேர் நிறைய விளக்கங்கள், புரியாத விஷயங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவு விளக்கங்கள், அறிவு ஞானிகளாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பகிர்ந்து உண்ணுதல் எல்லாமே இருந்தாலும் இவங்களுடைய இது என்னன்னா விட்டு கொடுத்தல், தந்தைக்கு, தம்பிக்கு, எல்லாருக்கும் கூட யாரா இருந்தாலும் சரி பரவாயில்ல போனா போகுது அப்படிங்கிறது விட்டு கொடுத்து வாழ்பவர்கள். இவங்களுக்கு என்னன்னா ஒரு ஆள் சப்போர்ட் எல்லாம் பத்தாது, ஒரு 4-5 பேர் இவங்களுக்கு சப்போர்ட்டா அப்படி பூஸ்டப் பண்ணி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு தெளிவான ஒரு மனநிலையில இருப்பாங்க. இல்லாட்டா அவங்களுக்கு தனியா இருந்து ஒரு விஷயத்தை இவங்களால சாதிக்கவே முடியாது. ஒரு 2-3 பேர் இருந்து இவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா அந்த விஷயத்தை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். உண்மையான தன்மைக்கு நன்மை பயக்கக்கூடியவர்கள் இவங்க தான். அதனால இவங்க அந்த உண்மையான தன்மை உடையவர்கள் இந்த உலகத்துக்கு சூட்டபிள் இருக்காது. அதனால் இவங்களுடைய தன்மை இந்த உலகத்துக்கு எடுபடாமல் இருக்கும். ஆனா இவங்க சுத்தி இருக்கிறவங்க ஃபுல்லா இவங்களை பில்டப் பண்ணி நல்லா இவங்களை க்ரோத் பண்ணி விடுவாங்க. அதில் இவங்க முன்னேற்றி வருவார்கள் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதனால இவங்க நம்மளுடைய ரகசியங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
இவங்களுடைய பிறப்பின் ரகசியங்கள் என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவர் என்னன்னா யமதர்மன் வீட்டில் இருப்பதினால் இவங்க யமனையே வெல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இந்த தர்மன் அப்படிங்கிறது யமன் இவங்க கிட்ட வந்தா கூட தோத்து போயிருவார், அந்த மாதிரி தன்மை உடையவர்கள். அதனால ஒருத்தர் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப நோயில் இருக்கிறவங்களையோ இல்லாட்ட முடியாம இருக்கிறவங்களையோ பார்த்து ஒரு நல்ல வார்த்தை கூறிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்க சீக்கிரம் கூடிய விரைவில் ரெக்கவர் ஆயிடுவாங்க. அந்த தன்மை இந்த பிறப்பின் ரகசியத்தின் உடைப்பு இதுவாக இருக்கும் அப்படிங்கிறது. அதனால மறுபிறப்புக்குள்ள வழிகளையும் இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் உண்டு. அதனால இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மறுபிறப்பு எடுக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் அவங்களுக்கு மறுபிறப்பை எடுத்து கொடுக்கக்கூடியவர்களும் இவங்க தான். ஒரு ஜீவனை போய் பார்க்கும்போது அந்த ஜீவனுக்கு மறுபிறப்பு பார்த்துட்டா, இறப்பும் தருவாயில் உள்ள ஒரு ஆளை பார்த்துட்டாருன்னா அவங்களுக்கு மறுபிறப்பு உண்டு அந்த ஜீவனுக்குங்கிறது அர்த்தம். அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு இறக்கும் தருவாயில் உள்ள ஒரு ஆளை பார்க்கும்போது அது அவங்களுக்கு அடுத்த பிறப்பை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதனால இவங்க நல்ல உடல் ஆரோக்கியம் இதா இருக்கிறவங்களுக்கு இவங்க நல்ல பணிவிடை செய்வார்கள். உடல் ஆரோக்கியம் அதாவது வீக்கா இருக்கவங்களுக்கு நல்ல பணிவிடைகள் செய்வார்கள். இவங்களால் தேற்றப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க இந்த வெளியில யாராச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடுகாடுல எரிக்க முடியாதவங்க பிணங்கள் இதெல்லாமே இவங்க செய்யக்கூடிய நற்பண்பு உடையவர்களாக இவங்க இருப்பாங்க. இதுதான் இவங்களுடைய முக்கியமான இறந்த உடல்களை பேணுதல், இறந்த உடல்களுக்கு நல்ல மதிப்பு கொடுத்தல், இதெல்லாமே இவங்களுடைய நற்பண்புகளுக்குள்ளது. அதனால் ஈம சடங்குகள் செய்வதற்கு உதவி பெறுவது, உதவி கொடுப்பதெல்லாம் உங்களுக்கு உங்க தோஷங்களை விளக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தோஷங்கள் அப்படின்னா நீங்க உங்களுடைய நல்ல குணங்களால் நிறைய விஷயங்கள் இழப்பதுனால இது ஒரு பெரிய தோஷமாக தான் இருக்குது. அதனால்தான் நீங்க என்ன பண்ணணும்னா அதாவது இறந்தவர்கள் உடலுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கறது, மாலை அணிவித்தல், உடைகள் வாங்கி கொடுத்தல், இறந்தவங்களுக்குள்ள காரியம் செய்வதற்கு பணம் கொடுத்து உதவுதல், இதெல்லாம் நீங்க செய்யும் போது உங்களுக்கு இந்த நம்மளை எல்லாம் இழந்து நிக்கிற தன்மையை, சொத்து இழந்து மற்றவங்களுக்காக எல்லாத்தையும் இழந்து நிக்கிற தன்மையை குறையும் அப்படிங்கிறதுக்காக இறந்தவங்களுக்கு நல்ல இதெல்லாம் செய்யணும். தானங்கள் நிறைய செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். அதே மாதிரி நீங்க நிறைய இறந்தவங்க உடலை பேணுதல், அவங்க உடலுக்கு அந்த இதெல்லாம் பண்ணும்போது உங்க வீட்டில் நிறைய பேர் ஆரோக்கிய கேடுகள் உள்ளதெல்லாம் குறையும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அதனால இது உங்களுடைய பிறப்பின் ரகசியம் இதுதான். இந்த இடத்த நீங்க சரியா பயன்படுத்தி ஒரு நல்ல மதிப்பும் நல்ல ஒரு புகழும் பெறுவதற்கு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நிறைய இழந்துகிட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள் நம்ம மனநிலையினால் நம்ம இழக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சின்ன பரிகாரம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இறை வழிபாடு, காலபைரவ வழிபாடு உங்களுக்கு சிறந்த பலனை தரும். ஆனா காலபைரவ வழிபாடும் பண்ணிட்டு நாய்களை பேணுதல், நாய்களை வளர்த்தல், இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களை விட்டு ஈஸியா விலகி வாழ்வில் நிறைய முன்னேற்றங்கள், வெற்றிகளே உங்களை நோக்கி வரும். நன்றி, வணக்கம்.